வாடி வெளிய. எங்கடி இருக்கா? அவ மேல இருக்கா. மேல இருக்கா? ஏய் என்னாச்சு? வாடி கீழ. இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. அவ வீட்ல இல்ல. ஏய் வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்காருங்க. இல்ல டியூப் எடுத்து வாயிலே சொறி விட்டு போயிடுவேன். ஏய் போதும், சும்மா நிறுத்தியா? உஷ்ன்னு சொன்ன உன்னை புஸ் ஆகிறதுக்கு நான் ஒண்ணும் பொட்டாசு கிடையாது. துப்பாக்கி. வாயை திறந்தாலே பொய்யாதான் சொல்ற. நான் என்னடி போய் சொன்னேன்? என்ன பொய் சொல்லல நீ? ஆமாண்டி, உன் மேல இஷ்டப்பட்டேன். அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாடகம் ஆடினது உண்மைதான். இதுல என்னடி தப்பு? வாழ்க்கையவே நீ நாடகமாக்கிக்கிட்ட. எனக்கு இந்த ராக்கெட் டார்கெட் ஹர்ஷா வேண்டாம். பெர்ஃபெக்ட் வரதன். வரதன் தான் வேணும். போன் கொடு. சார் எப்படி போகுது ட்ரைனிங் எல்லாம்? குட் சார். எஸ்பெஷலி ஹர்ஷா இஸ் வெரி ஃபிட் சார். குட், கீப் இட் அப். எஸ் சார். எல்லாரும் ரொம்ப துடிப்பா இருக்கணும். இந்த நாட்டோட பாதுகாப்பு பொறுப்பு எங்க மேலயும் உங்க மேலயும் இருக்கும். ஒரு காமன் மேனுக்கு உங்களை பார்த்தா அன்பு வரணுமே தவிர பயம் வரக்கூடாது. கிடைச்சதெல்லாம் அபகரிச்சு சாப்பிடுற ராட்சசனா இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையும் அப்பாவைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது நம்மளுடைய கடமையாவும் இருக்கணும். ஓகே? எஸ் சார். ஹலோ, பணம் ரெடியா? ரெடியா இருக்கு. என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க. குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீங்க போலீஸுக்கு போகக்கூடாது. இல்ல போல. குட். 10 நிமிஷத்துல ஃபோன் பண்ணி எங்க வரணும்னு உனக்கு சொல்றேன். ஓகே. எங்க எனக்கு என் குழந்தை வேணுங்க. இங்க பாருமா, நீ டென்ஷன் ஆக வேணாம். நான் தான் பேசியிருக்கேன்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சும்மா நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகாத. நம்ம குழந்தைக்கு நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது. புரியுதா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல சார், நீங்க போங்க. பேசாம இரு, பேசாம இரு. நான் சொல்றேன்ல, பேசாம இரு. சும்மா இரு. விடுங்க சார். என் குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். 1 கோடி ரூபாய் கேக்குறாங்க சார்.
நீங்க பெரிய உதவி பண்ணிட்டீங்க சார். என் மகனை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ அண்ணா. வெல்கம் குட்டி. நானும் பெரியவன் ஆனதுக்கப்புறம் உங்களை மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸராக தான் ஆவேன். எதுக்காக? நீங்கள் திருடனெல்லாம் நல்லா அடிக்கிறீங்க. நானும் உங்களை மாதிரி போலீஸ் ஆகி எல்லா திருடனையும் அடிப்பேன். சோ கியூட். பாய் குட்டி. அங்கிளுக்கு பாய் சொல்லு. பாய். பாய். வரோம் சார். ஹர்ஷா சார். ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கியாமே. வெரி குட். வெல் டன் மை பாய். கீப் இட் அப். தேங்க்யூ சார். சார். வெரி நைஸ் பாய். ஹேய், என்னடா இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை மச்சான். ஏதோ போனை வச்சுட்டு ஹிப்னாடைஸ் பண்ற மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருந்தியே. என்னடா லவ்வரா? ம் ம் ம். என் லவ்வரு கடவுள் எல்லாம் இவங்க தான். என் அம்மா அவங்க நினப்பாவே இருக்கு. அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா என்னாச்சு? என்னை பெத்தவங்களை பார்க்குற அளவுக்கு நான் புண்ணியம் பண்ணலடா. நான் ஒரு அனாதை. இங்க பாரு வரதா, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேர்டை நீ யூஸ் பண்ணணும். நான் இருக்கலடா உனக்கு. ஏன் இப்படி பேசுற நீ? என் அம்மா ஓ அம்மா இல்லையா? ஆ. ஏய், ஏன்டா இப்ப கோவப்படுற? நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன்டா. இந்த அப்படி சேர் அப் மேன். டேய் மச்சான், அம்மாவுக்கு நான் போலீஸ் ஆவறதுல இஷ்டமே இல்லை. ம். அவங்களுக்கு போலீஸை கண்டாலே பிடிக்காது. இது வரைக்கும் பொய் சொல்லி அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் எப்படிடா மறைப்ப? என் கோலை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மனசை மாத்த முடியும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். டேய், உனக்கு உன் மேல எவ்வளவு அதிகமா கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அதை விட 10% எனக்கு அதிகமாவே இருக்குடா. தேங்க்ஸ் மச்சான். Come வா. சார், நான் எல்லா எக்ஸாமும் நல்லா எழுதியிருக்கேன். யூ ஆர் எ வெரி குட் பர்ஃபார்மர்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. எஸ், இப்பவும் அதான் சொல்றேன். அப்புறம் ஏன் சார் எனக்கு போஸ்டிங் கொடுக்கல? அது பாஸ்ட். அதை விட்டுரு. ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பாருப்பா. ராஜேஷ், இவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க சொல்லுங்க. ஹர்ஷா, எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு வருத்தப்படாத. கான்ஸ்டபிள் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண, நான் ஹெல்ப் பண்றேன். ஆ, ஆ, சார், போலீஸ்காரங்கனாலே ரொம்ப கெட்டவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா கிட்ட. போலீஸ்ல கெட்டவங்க இருக்கலாம், ஆனா எல்லா போலீஸும் கெட்டவங்க இல்லைன்னு நான் நிரூபிக்கணும் சார். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓ, அது உன்னால முடியாதுப்பா. நீ ரொம்ப நல்லவன். ஆ, இங்க பாருப்பா. பேமெண்ட் கோட்டாக்கு முன்னாடி எந்த ரிசர்வேஷன் கோட்டாவும் நிக்காது. என்ன ஜென்மையா நீங்களா? இன்னும் கேவலமா திட்டணும் போல இருக்கு. நான் திட்டினா நம்ம காக்கிக்கு தான் அவமானம். நீங்க யார் யாருக்கு எவ்வளவுக்கு எந்தெந்த சீட்டெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியும். இருக்கட்டும், பாத்துக்கிறேன். ஹையர் ஆபீசர் கிட்ட போய் உங்க திருட்டுத்தனத்தெல்லாம் சொல்றேன். மீடியா முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தலனா என் பேரு ஹர்ஷா இல்லடா. ராஜேஷ், ம், ஆரம்பத்துல நாமளும் இப்படிதான் இருந்தோம்ல. ஆமா சார். அந்த ரிஷிக்கு ஃபோன் பண்ணு. எஸ் சார். ஒரு வழியா நம்ம கனவு நினைவாடிச்சுடா. ஆமாண்டா. நம்ம மொத்த பேட்ச்லயும் கரப்ஷனே இருக்க கூடாது. நம்மளா வெல் டிசிப்ளின் ஆபீசர்ஸா இருக்கணும். இதான்டா என்னோட ஆசை. ம். ஆ. ஆமா, ஹர்ஷா எங்க பார்க்கவே இல்ல. எங்க போனா அவன்? இங்கதான்டா வரேன்னு சொன்னான். நினைச்ச உடனே வந்துட்டான் பாரு. ஹர்ஷா! ம்.
ஹர்ஷா! 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 No! அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கோ. ஹர்ஷா, உனக்கு எதுவும் ஆகாதுடா. தைரியமாடுறா. அம்மாக்கு எதுவும் தெரியாதுடா. நான் இருக்கேன்டா. கொஞ்சம் வெளியே போறதுக்கு மச்சான். கொஞ்சம் பொறுத்து கூட ஹர்ஷா. ஹர்ஷா, டேய், ஹர்ஷா, என்னாச்சுடா உனக்கு? ஹர்ஷா, 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 என்னாச்சுடா? அவனுக்கு ஒன்றும் ஆகாதுமா. ஹர்ஷா, ஹர்ஷா, ஹர்ஷா.